தமிழ் சினிமாவோட தளபதியா இருந்த நம்ம விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயாச்சு. அப்போ அடுத்த தளபதி யாரு அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கேள்விக்கு இப்போ ஆன்சர் கிடைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் எஸ்கே அவர்கள் தொடர்ந்து அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்கே பண்றாரா இல்லையோ, அவர் பண்றதை வச்சு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா தமிழ் சினிமாவோட அடுத்த தளபதி எஸ்கே அவர்கள் தான் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னுமே ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ற விதமா தான் இப்போ ரீசெண்டா எஸ்கே அவர்கள் பயங்கர மாசா அவங்களோட ஃபேன்ஸை மீட் பண்ணியிருக்காரு. சினிமா பிரபலங்கள் எப்போதுமே அவங்களோட ஃபேன்ஸை அப்பப்போ மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்றது ரொம்பவே யூஸ்வலான விஷயம் தான். ஆனா இப்போ கொஞ்ச நாளாவே அது ஒரு புரட்சியாவே மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா தமிழ் சினிமால டாப் ஸ்டார்ஸா இருக்கிறவங்க யாராச்சும் ஃபேன்ஸை மீட் பண்றாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டவுட் தான் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு மீட் பண்ணிருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, நிறைய எமோஷனலான விஷயங்களையுமே அவரோட ஃபேன்ஸ் கூட ஷேர் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸும் வந்திருக்கு. எனக்கு லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே எனக்கு அப்பாவோ அண்ணாவோ என் கூட இருந்தது கிடையாது. ஆனா நீங்க எனக்கு அப்பாவுமா அண்ணாவுமா நீங்க எல்லாருமே இருந்திருக்கீங்க. நீங்க இல்லைன்னா இங்க நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. வெரி சூன் அவர் என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கிற எக்ஸாக்டான வீடியோவும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி தமிழ் சினிமாவோட அடுத்த தளபதி எஸ்கே அவர்கள் தான் அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எஸ்கே இந்த ஃபேன்ஸ் மீட்டப் பண்ணதுதான் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குனே சொல்லலாம். ஒருவேளை எஸ்கே அவர்கள் தளபதியை ஃபாலோ பண்றாரோ, அவரை மாதிரியே ஃபேன்ஸை எப்போதும் என்கேஜிங்கா வச்சிருக்கணும், ஃபேன்ஸை அப்போ மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல எதுவும் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்டா இண்டஸ்ட்ரிக்கு என்ட்ரி கொடுத்து இப்போ தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒன் ஆஃப் த டாப் ஸ்டாரா இருக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள். இதுக்கு முழுக்க முழுக்க அவரோட ஹார்ட் ஒர்க் மட்டுமே காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெரினால ஸ்டார்ட் பண்ணி இப்போ எஸ்கே 23 வரைக்குமே அவரோட growth-ஐ நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். அதுவும் அமரன் மூவில அவர் கொடுத்திருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கர மாசா இருக்கு. எல்லாருக்குமே அதை பார்த்து ஆஸ்டாக் மொமெண்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம எஸ்கேவா இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு சினிமா மேல பேஷனட்டிக்கா இருந்திருந்தா இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மனுஷனால கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எஸ்கே தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமால தளபதிக்கு அப்புறமா எல்லா விதமான ஆடியன்ஸையும் கவரக்கூடிய ஒரு ஹீரோவா தான் எஸ்கே இப்போ இருந்துட்டு இருக்காரு. சோ தளபதியோட அந்த இடத்தை நிரப்புறதுக்கு எஸ்கேக்கு தான் எல்லா விதமான எலிஜிபிலிட்டியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எஸ்கே ஃபேன்ஸ்மே ரொம்ப ப்ரௌடா சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்கேவுமே அதை ப்ரூவ் பண்ற விதமா தான் புது புது ஜான்ராவை செலக்ட் பண்ணி அவரோட ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய மூவிஸை பேக் டு பேக் கொடுத்துட்டே இருக்காரு. அயலானுக்கு அப்புறமா அமரன்ல அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டினாரு. அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல இப்போ எஸ்கே 23யும் பண்ணிட்டு இருக்காரு. சோ நீங்க எஸ்கே தான் அடுத்த தளபதி அப்படிங்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க.